ஸோ எவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒருத்தவங்களோட லைஃப். இதனால் எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. எவ்வளோ கொடுக்கலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு. சார் 8:45 மேக்கப் பண்ணி ரெடியாக அப்படியே உட்காந்துருக்காரு. அப்புறம் ஓப்பனாகவே கேட்டேன், சார் உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். இன்றைக்கி ஒரு எமோஷ்னலான ஒரு எபிசோட். இந்த உலகத்தில் எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் ஒரு நாள் சாக போகிறோன்னு தெரியும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மினிட்டும் டிக் 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 டிக்னு ஆகிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் சில உண்மைகள் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. சில டெத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ரீசன்ட் பாஸ்டில் விஜயகாந்த் சார் அண்ட் ரட்டன் டாட்டா, இப்போ டெல்லி கணேஷ் சார், இவருடைய டெத் சும்மா ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டு கடந்துட முடியாது. ஏன்னா ஹீ இஸ் எ வெரி கிரேட் சோல். அவர் ஒரு மாமனிதர். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பர்சனல் ஸ்டோரி அவரோட இருக்குது. அதை நான் சொல்லணுன்னா ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. அயன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த டைமில் அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். பயம் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அப்போ என்னுடைய மீடியா கேரியர் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை மீடியா கேரியர். அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒரு முக்கியமான ரோல், அந்த முக்கியமான ரோலுக்கு ஒரு பயங்கர ஒரு வெட்டரன் ஆக்டர் இருந்தால் தான் அது நம்பகத்தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டெல்லி கணேஷ் சார் தான். அதுக்கப்புறம் அவருடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 75 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம ரேடார்லேயே இல்லை, அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நான் இதுவே பண்ணலை. அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணோம், இது பண்ணோம். ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி சார்கிட்ட போயிடலாம், இதுதான் ரோல். இந்த ரோல் அந்த கதை அந்த அம்சம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த சார்கிட்ட கேட்கலாம். இது ஒரு டெமோ ஃபிலிம் தான், படத்துக்கு வாங்குற மாதிரி வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் கிளம்பி சார் வீட்டுக்கு போனேன். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்பர் கொடுத்துருந்தாரு. கால் பண்ணேன், அவர் வீட்டுக்கு போனேன். கேட்டில் நின்றுட்டுருந்தேன். அவர் கேட்லேருந்து அவர் என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அவர் வீட்டில். கேட்டில் நின்றுட்டே இருந்தேன். பெல் போட்டேன். அப்புறம் அவர் உள்ளேருந்து அப்படியே வந்தார். வந்துட்டு, நீங்கள் தான் பிரதீப் பாலாஜி அப்படின்னு. ஆமாம் சார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உட்காந்தேன். ஒரு மாதிரி அவர் பார்த்த உடனே எனக்கு நாயகன், அபூர்வ சகோதரர்கள், அதெல்லாம் எத்தனை ரோல் பண்ணியிருக்காரு, அபய் சண்முகி, அது மாதிரி எல்லாமே டக்குன்னு ஒரு ஃப்ளாஷில் வந்துட்டு போச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இருந்தேன், ஒரு டென்ஷனாக இருந்தது. அப்போ சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் இது மாதிரி ஒரு டெமோ ஃபிலிம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் எவ்வளோ வாங்குறேன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன லைட் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். சார் டீ காஃபி அப்படி வேணுமா அப்படின்னு. சார் டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன் சார், எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அப்போ ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்தேன், செஞ்சேன். அதுக்கப்புறம் சரி கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாலே ரொம்ப ஒரு மாதிரி ஐஸ் பிரேக்கிங் மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். கதை சொன்னேன். ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எத்தனை நாள் ஷூட் இருக்குது அப்படின்னு கேட்டார். சார் 3 days வேணும் சார் அப்படின்னு. அந்த கதை அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அப்போ எனக்கு மைண்டில் போயிட்டே இருந்த ஒரு விஷயம் சாரோட சம்பளம் இது, சாரோட சம்பளம் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. அப்புறம் ஓப்பனாகவே கேட்டேன், சார் உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தார். சார் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சம்பளம் கேட்டோடனே சார் ஒரு 3 தேதி சொன்னேன். அந்த 2 தேதியில் எனக்கு ஷூட் இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த தேதியில் இப்போ சார் ஷூட்டுக்கு வராரு. 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு. சார் 8:45 மேக்கப் பண்ணி ரெடியாக அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஷூட் பண்ணுறோம், செய்கிறோம், எல்லாமே முடியுது. ஃபர்ஸ்ட் டே வராரு, டைமுக்கு வராரு, போகிறாரு. செகண்ட் டே வராரு, டைமுக்கு வராரு, போகிறாரு. தேர்ட் டே டைமுக்கு வராரு, போகிறாரு. இன்ஃபேக்ட் சில ஆர்டிஸ்டெல்லாம் டைம் ஆச்சு, அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன்றுமே சொல்லலை. இப்போ அந்த கதை அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ், அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் அந்த கதையில் நடக்கிறப்ப
அது வந்து ஒரு அநாத ஆசிரமம், கருணை இல்லம் மாதிரி ஒரு இல்லத்தில் வந்து அவங்களுக்கு பணம் பெனிஃபிட் ஆகும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையோட்டம் இருக்குது அதோட ஒரு பகுதியில். இப்போ வந்து முடிஞ்சிட்டு, சார் இப்போயாவது கொஞ்சம் சம்பளம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சார் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நான் உடனே வந்து ஒரு தொகை வந்து கொடுத்தேன் சார்கிட்ட. கொடுத்துட்டு வாங்கிட்டார். இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன். சரி, இந்த இடத்தோட மேனேஜர் யார் அப்படின்னு கேட்டார். நாங்கள் கருணை உள்ளத்தில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மேனேஜர் வந்தார். இதை வந்து வச்சுக்கோங்க, இந்த குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னார். ஒன்று. அடுத்தது, சாரோட மேனேஜரை கூப்பிட்டு ஒரு செக் எழுதி நாங்கள் கொடுத்த தொகையோடு அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, ட்ரெஸ்ஸு, க்ளாத், என்னெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. வந்தோமா, நடித்தோமா, போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். கண்ணு முன்னாடியே சம்பளத்தை வாங்கி கொடுக்குறாரு, அவருடைய காசு எடுத்து கொடுக்குறாரு. அண்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு அதில் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவர்னால் நான் மட்டும் இம்பேக்ட் ஆன ஒரு மீடியா பர்சன் இல்லை, நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், மணிகண்டன், அது மாதிரி நிறைய பேர் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் சார் கிளம்புறதுக்கு முன்னாடி டெல்லி கணேஷ் சார்கிட்ட, சார் எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும் சார் உங்கள் சைட்லேருந்து, என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து சார் சொன்னார், பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவன் தான். அவங்களுடைய கால சூழல், அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சு அவங்க சில தன்மையை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அதனால் யாரையும் பெருசாக கோச்சிக்க வேணாம். அப்படி அவங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி பியூட்டிஃபுல் மெமரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. இதனால் எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. எனக்கு சில நெகட்டிவெல்லாம் சில பேர் பண்ணுறப்ப வந்து நான் சார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 நாள் கழித்து அவங்களே வந்து நான் அது பண்ணியிருக்கூடாது, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஒருத்தவங்களோட லைஃபு. இன்றைக்கி நான் ஒரு மீடியா கேரியரில் நல்லா போயிட்டுருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். அதனால தான் சார், இன்றைக்கி உங்களை என்னால் மறக்க முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த பியூட்டிஃபுல் மெமரி. அதை என்னால் மறக்கவே முடியாது சார். உங்கள் மெமரிஸ், உங்களுடைய படைப்புகள், இதெல்லாம் எங்களை விட்டு போகவே போகாது. ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ சார்.